இருக்கவே முடியாது. சாமி பேர் என்ன சாமி? என்ன மதிப்பு மரியாதை ஐயாவாகிய இன்னும் கூட சேரியை சேர்ந்த ராஜாமணி பழைய இரும்பு கடைக்காரர் தன் சொத்திலிருந்து நமக்காக 20 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது போருக்கு பீமன், பொறுமைக்கு தருமர், கொடுப்பதிலே படைவளம் கருணாதிபதி போல 20 ரூபாய் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். குடும்பமாகப்பட்டது கூட்டம் குறையாமல் கொண்ட வாடாமல் சீரும் சிறப்போடு சிங்கார பொலிவோடு மகராசனா வாழ வேண்டும். ராமோ ஜெயம். சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு? ஏங்க இல்லைங்க. இல்லையா? சரி, இந்த காட்டுக்கு நீங்க காவலா இருக்கிறீங்க. அப்படியாக இந்த வனத்தில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு திணைக்கு நான் காவலுக்கு போகணும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய அண்ணன் தம்பிகளை சேர்ந்து போவோம். சரி, இன்னைக்கு யாரையுமே காணோம். ஆமா, இருந்தாலும் யாருமே இல்லைன்னு சொல்லி நான் காவலுக்கு போகாம இருக்க முடியுமா? பயிர் நாசமா இருக்கும்ல. அதனால பறவை மேல ஏறி பாதுகாப்பு. இந்த மலைஜாதி குலத்தியாக வள்ளியுடைய வணக்கம் சுவாமி. வணக்கம். பாதத்தை பணிந்தபடியா நீ நலமாக தீர்க்க சுமங்கலியாக நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அப்படியா? ஆமா சுவாமி. திருநாக சஞ்சாரி நார்மவர் வந்து விட்டார் என்று சொல்லி பாதத்தை பணிஞ்சு. அது மட்டும் இல்லாம இது நமது அன்பு நண்பர் ஆகியப்பட்ட, அதாவது நண்பர்னா நண்பர் தான் கைக்கு கை பாலமாகிய இன்னும் சேகரன் அவர்கள் தன் சொத்திலே இருந்து குடும்பத்தார் சேகரன் அவர்களும் கார்த்திகா அவர்களும் ரஞ்சிதா அவர்களும் குடும்பத்தார் 3 பேரும் சேர்ந்து நமக்காக 50 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார்கள். அவருடைய குடும்பமாகப்பட்டது கூட்ட குறையாமல் கொண்ட பூ வாடாமல் எண்டாதி கண்டமாக இருந்தாலும் மண்டாளபடிக்கு இதோ நமது குலதெய்வம் பட்ட எம்பெருமான் மாயவருடைய கிருபையாலும் மாரியம்மன் மதுரை நல் பெற்று குடும்பம் சிறப்போடு வாழ வேண்டும். ஆசீர்வாதம் செஞ்சீங்க. நீங்க வந்து பெண்ணாக இருந்தால் தீர்க்க சுமங்கலி நீங்க கொடுத்தது நியாயத்தை ஏத்துக்கிறேன். இருந்தாலும்
தீர்க்க சுமங்கலி நான் கல்யாணம் பண்றதாக இல்ல சாமி. ஆமா. அதாவது இப்படியா, அதாவது ஒரு பெண்ணாடு பிறந்தவனா அது ஒரு மாணவனுக்கு கட்டுப்பட்டுதான் வாழ்ந்து முடியும். எத்தனை ஆண்டு காலம் ஒரு பெண்ணாக தனிமையாக இருக்க முடியும்? ஒரு நாளும் முடியாது. நிச்சயமாக உனக்கு திருமணம் ஆகும். ஏங்க இப்படி பேசுறீங்க? இந்த உலகத்துல ஆண் துணை இல்லாமல் பெண் வாழ முடியாதா? ஆரவல்லி மகாராணி இருக்கிறார்கள், அல்லி மகாராணி இருக்கிறார்கள், என்ன கனக தேசத்தை ஆண்டு வந்த கனகராணி அம்மா இருக்கிறாங்க. ஆண் துணை இல்லாமல் எத்தனையோ பெண்ணெல்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் வாழ முடியாதா என்ன? நீ சொல்றதா இன்னும் மதிப்பும் மரியாதைக்குரிய ஐயாவாகிய புளியம்பட்டியை சேர்ந்த ரமேஷ் அவர்களும் பெரியசாமி அவர்களும் லதா அவர்கள் குடும்பத்தார் சேர்ந்து நமக்காக 30 ரூபாய். ஐயோ 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 ஏன் தங்கச்சி உன் இடம் எடுக்க முடியல? அவர் தங்கச்சி மேல ஒரு பாசம் செத்து போன அண்ணான்னு கூப்பிடுறேன். அடே இவ்வளவு நேரம் காணுமே, இவ்வளவு நேரம் காணுமே, இவ்வளவு நேரம் காணுமே, என்னாச்சு ஏதாச்சும் நான் பார்த்தா நீ இப்பதான் வர்ற. ஆமா, நான் இது அந்த பக்கம் போயிருந்தேன். யாரும் இல்லாத நேரத்துல எவனோ ஒருத்தன், அவன் பேரு வனவேடனா. சரி, வேடனாமா, வனவேட வெறுத்த மாதிரி ஒருத்தன் வந்தான். வந்து கண்ணேங்கிறான், கனியேங்கிறான், முத்தேங்கிறான், மணியேங்கிறான், கஜி பிடிக்க இழுக்கு வர்றான். எவனோ ஒருத்தன் சொல்ல வேண்டியதானே. நான் தான் அண்ணா அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேனே. இன்னைக்கு காது கேட்கிறவனுக்கு அங்க இருந்துகிட்டே என்ன என்னன்னு கேட்டேன். பாருங்கயா, நான் இங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டோமா, அங்க இருந்துகிட்டு என்ன என்னன்னு கூப்பிட்டாராமா. இதெல்லாம் நியாயமா? இல்ல, என்ன அப்படி சத்தம்னு கேட்டேன். அப்படின்னு நானும் என்னென்னமோ சத்தம் பண்ண உங்களை காணோம். கடைசியில நீங்க பாருங்க, நான் தனிமையா ஒன்னியூர்ல இருக்கிறேன், என்கிட்ட தகராறு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணா விட மாட்டேன், நீ எனக்கு அந்த ஜோடி நீதான் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்ணாரு. நான் பயந்துட்டு ஓடுனேன். ஓடி வந்து கட்டி பிடிக்கலாம்னு என்ன கட்டி பிடிச்சாரு. பார்த்து ஐயோ அப்பா அப்பான்னு கத்துன பாரு. நீங்க பாருங்களேன், இந்த மரத்தை பாருங்க, அந்த ஆம்பளையா வந்தவரு இப்ப இந்த காட்டுல இருக்கிற வேங்க மரமா மாறி நிக்கிறாங்க. இந்த ஆளு கட்டி பிடிச்ச அந்த வேடனா வந்த ஆளு ஓடி வந்து கட்டி பிடிச்ச அப்படியாண்ணா, ஐயோ விடு விடு விடுன்னு ஐயோ அண்ணான்னு ஒரு சத்தம் போட்டேன், ஐயோ அப்பான்னு சத்தம் போட்டேன். சத்தம் போட்ட உடனே நீங்க கண்ணே தங்கான்னு சொன்னீங்கல்ல, அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த ஆளு பாரு வேங்க மரமா மாறிட்டாரு. ஆமா, இந்த ஆளு இப்படியாதாங்க வேங்க மரமா மாறுறாரு. இன்னும் என்னென்னமோ அவதாரம் எடுத்து துரத்திட்டு வர்ற மாதிரியே தெரியுது அண்ணா. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. நீ கூடவே இருக்கிறியா? நீ பயப்படாதாச்சு, நான் யோசிச்சே இருக்கிறேன். எப்படி அந்த பக்கம் எப்படி இதுக்கு போயிட்டு இருந்தேன். அப்படியா? சரி சரி, இருந்தாலும் எனக்கு துணையா இருந்தா பரவாயில்லண்ணா. துணையா இப்படி 2 பேர் 2 ஆம்பளைங்க வந்துட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும்? பயப்படாத. அது மட்டும் இல்லாம அந்த கொல்லாத நாரத திருலோக சஞ்சாரி வேற சொல்லிட்டு போயிருக்கிறான், அதோ உனக்கு நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன்னை தனியால விட மாட்டேன், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு மனக்கோலத்தோட தான் உன்னை அடுத்த முறை நான் பாப்பேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டு போயிட்டா. அப்படி அவர் வேற சொல்லிட்டாரு. ஆமா, நாரதன்னா சாதாரண ஆள் கிடையாது. என்ன சொல்லுவானோ அதை தான் செய்து முடிப்பாரு, என்ன செய்யறாரோ அதான் சொல்லுவாரு. ஆமா, தேவர்களே அவரை பார்த்தா பயப்படுவாங்க. ஆமா, அப்படியேப்பட்ட ஆளு என்ன இப்படி சொல்லிட்டு போறாருன்னா எனக்கு என்னமோ சந்தேகமாவே தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தனியா இருக்கிறது எனக்கு என்னமோ ஆபத்துன்னு தோணுது. அதனால இந்த வனத்திலேயே நம்ம சுத்தி சுத்தி வருவோம். சரி, இன்னும் பறவை எல்லாம் இருக்குது, அதனால விரட்டிக்கிட்டு நான் வரலாம். நீ இப்படி வரேன். தூரத்திலே கூடு கட்டும்
வந்தவங்கள விரட்டியாச்சு. சரி ஆனா சரி இனிமேல் ஒன்றும் பயம் இல்ல. நானும் எவ்வளவு நேரமா இருந்தேன். தைரியமா இரு. ஆமா அதனால நான் இங்கேயே இருக்கிறேன். யாராவது வரனாலும் சொல்லு. சரி பார்க்கலாம்.